ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழகே அழகு சீரியல் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத இந்த ஒரு வீடியோவில் ஒரு குட்டி பிரமோவா பார்க்கலாம் வாங்க. இங்கே ரொம்பவே தங்கராஜ் வந்து டென்ஷனாக வீட்டில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. ஒன்று என்னடா ஆச்சுக்கிட்டு அவங்களுடைய அம்மா கேட்குறாங்க, என்னம்மா பண்ணுறது, ஒன்று போனால் ஒன்று பிரச்சனையாக வந்துக்கிட்டு இருக்கு, அவங்களுடைய பிரச்சனையை சரி பண்ணுறது எனக்கு பெரும் தலைவலியாக இருக்குன்றாங்க. டே தங்கராஜ், ஆனால் நீ அந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிக்கிட்ட இதுதான் ஒரு விஷயம்ட்டு உன்னை படுத்தி எடுத்துட்டு இருக்காங்கன்றாங்க. என்னம்மா பண்றது, கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், இனி அவங்களுக்காக நான் செஞ்சுதானே ஆகணும்ன்றாங்க. என்னவோ ஒண்ணு, ஆனா நீ கூட செம்ம ஆளுதான்டான்ட்டு ஒரு மாதிரி குத்தி காமிச்சு பேசிட்டே இருப்பாங்க. உங்க அப்பாவே சாகடிச்சவன் தானே சொன்ன நீ அப்படின்றாங்க. அம்மா, நான் அப்பயே இப்படி சொல்லணும் அம்மா, சொல்லாமலே உன் பொண்டாட்டி சொல்லுவாளான்றாங்க. அம்மா, இந்த விஷயத்துல அவளை நம்புற, ஆனா என்ன நம்ப மாட்டேங்கிறல்லம்மா, அதுதான் எனக்கு ரொம்பவே ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குன்றாங்க. இந்த விஷயத்துல யாரு நம்புறது இல்லைன்றது விஷயம் இல்லடா, நீ இப்படி சொல்லிட்டன்றதுதான் என் மனசுக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்குன்றாங்க. அதை யோசிச்சு என்னால நிம்மதியா இருக்க முடியல, என் புள்ள இப்படி சொல்லிட்டானே அப்படின்ட்டு அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிட்டு போறாங்க. மறுபடியும் தங்கராஜ் பேச போவும் அவாய்ட் பண்ணிட்டு போயிடுவாங்க. பாத்தியா, உன்னாலதான் வந்து என் அம்மா என்கிட்ட பேசாம அவாய்ட் பண்றாங்க, எல்லாத்துக்கும் காரணம் நீ. ஆனா பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்படி உன்னால இப்படி நார்மலா இருக்க முடியுதுன்றாங்க. நீங்க மட்டும் என்னுடைய அம்மா கிட்ட அப்படி சொல்லாத இருந்திருந்தா நானும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டேன்றாங்க. ஓ, உன்னுடைய அம்மா கிட்ட நான் சொன்னதுக்காக பதிலுக்கு பதில் தானே வாங்கினேன்றாங்க. ஆமா, பதிலுக்கு பதில் தாங்கன்றாங்க. நீங்க மட்டும் அப்ப வந்து என்ன காட்டி கொடுக்காம இருந்திருந்தா நானும் இதை செஞ்சிருக்க மாட்டேன். நீங்க காட்டி கொடுத்ததுனால தேவையில்லாம பிரச்சனை வந்துருச்சு. இப்ப நானும் பதிலுக்கு காட்டி கொடுக்க வேண்டியதா போச்சு, எல்லாத்துக்கும் காரணமே நீங்க தாங்க அப்படின்றாங்க. என்ன நீ அந்த மலர் கூட மதி கூட சேர்ந்து ரொம்ப உனக்கு வாய் கொழுப்பு அதிகமாயிடுச்சுன்றாங்க. நீ வந்து இப்படி என்னை எதிர்த்து எதிர்த்து பேசிட்டு இருக்கன்றாங்க. எங்க நான் பேசுறது உங்களுக்கு எதிர்த்து பேசுற மாதிரி இருக்குல்லன்ட்டு ஆர்கியூமெண்ட் பண்றாங்க. அதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. இனி வரக்கூடிய எபிசோட்ல என்ன மாதிரி ஒரு ட்விஸ்ட் வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.